வணக்கம் சார். இயற்கை விவசாயி ராமலிங்கம் சார் தானே? ஆமா ஆமா சார், இந்த டெல்டாவில் வந்து இப்போ குறிப்பாக டெல்டாவில் நேற்று வந்து காலை வரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க லாரி. சரி. இது சம்பந்தமா நீங்கள் விவசாயியா என்ன பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் வேலை நிறுத்தலாம், இதெல்லாம் மற்ற இதுல பண்றது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பணி செய்யறதுனால வேற எதுவும் பாதிப்பு வராதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அறுவடை செஞ்ச நெல்லை ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து மழை பருவம் தவறி பெய்யக்கூடிய மழையில அங்கங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம சரியான வசதிகள் இல்லாம டிபிசி இருக்கிறதுனாலயும் அதை பாதுகாக்கிறதுக்கு குடோன் வந்து சரியான முறையில இல்லாதனாலையும் இந்த விவசாயி விளைவிக்கிற பொருளை விலை சரியான அக்கறை செலுத்தாம விவசாயி மீதும் விவசாயி விளைவிக்கிற பொருள் மீதும் அக்கறை செலுத்தாம அவங்களுக்கான அந்த விலையை கொடுக்காம அரசு இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்துல இப்ப இந்த நெல் வந்து விளைவிச்ச நெல் வந்து அங்கங்க மூவ்மெண்ட் இல்லாம இவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு சொன்னா மழையில நிறைய முளைச்சு போச்சுன்னா அது மிகப்பெரிய பாவம். சரி சார், இப்போதைக்கு வந்து மயிலாடுதுறை எம்ஆர்எம் மில்ல லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் வந்து மூர்த்தி என்ன அவர் வந்து திமுக தான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இது வந்து தேர்தல் வேற, அதனால இதுல வந்து மாநில அரசு தலையீடு இருக்குங்கிறீங்களா? ஏன்னா நீங்க வந்து திமுக பிரமுகர் தான் இங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல லாரி சங்க உரிமையாளர் சங்க தலைவர் அவரு. அது வந்து அவர் 2 லாரி வச்சிருப்பாரு, அதனால தலைவரா இருப்பாரு. சங்கத்துல வந்து வற்புறுத்துறதுனால பண்ணுவாரு. அது மாதிரி இந்த நேரத்துல பண்ணாதான் நமக்கு வாடகை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல, இது வாடகைக்கு எதுவும் சம்பந்தமே இல்லை. இது வந்து எஸ்பி கட்டணம் வந்து தகுதி சான்று பெறுறதுக்கு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டிகளா முன்னாடி 600 ரூபா இப்ப 18,000 ரூபா 30,000 34,000 இந்த ரேஞ்சில போகுது. கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க. இது ஆனா ஒரே விஷயம், இது 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க. இப்ப குறிப்பா டெல்டாவில் வந்து அறுவடை நேரத்துல செய்யறத நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இப்ப அறுவடை நேரத்துல செய்யணுங்கிற அவசியம் இல்ல, ஏன்னா இது 3 மாசத்துக்கு முன்னாடி அமல்படுத்திட்டாங்கல்ல. ஆமா, அதுதான் அங்கங்க மூவ்மெண்ட் பண்ணலன்னு விவசாயி பிரச்சனை கொண்டு கிடக்கணும்ல. பிரச்சனை பண்ணா அங்கங்க நெல்லை பிடிக்க கூடாது. சம்பந்தப்பட்ட துறையில வந்து சிரமப்படுவாங்க. மழை பெஞ்சுன்னா எல்லாம் நனைஞ்சு முளைச்சு போவோம். அதுக்கான வசதிகள் இங்க இல்ல. இப்ப மொத்தமா இது வந்து நிர்வாக சீர்கேடுன்னு தான் சொல்லணும். மொத்தமா நிர்வாக சீர்கேடு. அடுத்து விவசாயிக்கு வந்து துரோகமா தான் இருக்காங்க, துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விவசாயத்தை ஒழிச்சு விட்டு நீங்க மீத்தன் எடுத்துட்டு போக வேண்டியது, அதுதானே இங்க நிறைய கிடைக்கும். நீங்க மண் அள்ளி தின்னுக வேண்டியதுதான். இதெல்லாம் இருக்கிற கொஞ்சம் இந்த விவசாயி கடைசி விவசாயியும் வந்து இந்த விவசாய பணியை விட்டு எங்கேயா பனியன் கம்பெனி எங்கேயா போர்வெல் மகாராஷ்டிரா பக்கம் போர்வெல் போடுற அன்னைக்கு போயிட வேண்டியதுதான். சரி சார், சரி சார். அதை விட நிம்மதியான வேலைன்ட்டு. சரி சார், நல்லது, நன்றி.